ஹலோ ஃபேன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ். இந்த மேட்ச் நம்ம பவுலிங் காரணமா இல்லை, மிடில்ல இருக்கிற பெரிய ப்ராப்ளம் காரணம்னா நம்புவீங்களா? வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் பற்றி அனலைஸ் பண்ண போறோம். இது இந்தியன் பிரீமியர் லீக்ல நடந்தது. லஹோம் கிரவுண்ட் டே மேட்ச், பேட்டிங் ஃபர்ஸ்ட், எல்லாமே அட்வான்டேஜ் தான். ஆனஸ்ட்லி சொல்லணும்னா இந்த 2 பாயிண்ட்ஸ் நமக்கே தான் நினைச்சோம். ஆனா என்ன நடந்துச்சு? டோட்டல் கொலாப்சு. மேட்ச் எக்ஸ்பெக்டேஷன் vs ரியாலிட்டி. லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த பிறகு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாரும் சிஎஸ்கே டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது கம்ப்ளீட்லி அப்போசிட். கான்ஃபிடன்ஸ் இல்லாம, ராங் ஷாட் செலெக்ஷன், மொமெண்டம் இல்லாம ஆட்டம் போயிட்டுச்சு. நம்பர் 2 பிட்ச் மிஸ்ரீடிங். இந்த பிகெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, பிட்ச் சரியாக ரீட் பண்ணாதது. ஹீட் அதிகமா இருந்ததால் பிட்ச் கொஞ்சம் வைத்திருந்தாங்க, அதனால் பால் வந்துச்சு. ப்ராப்பர்லி வரல, டைமிங் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா முக்கியமான விஷயம், லேட்டர்ல பிட்ச் இம்ப்ரூவ் ஆகும், அதுக்குள் அட்ஜஸ்ட் ஆகணும். அதுதான் சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்க. நம்பர் 3 ருத்துராஜ் காயக்வாட்ஸ் இன்னிங்ஸ். கேப்டன் ருத்துராஜ் காயக்வாட் இந்த ஃபைனலி நல்லா ஸ்கோர் பண்ணினார். ஆனா கேள்வி என்னன்னா, அவரோட இன்னிங்ஸ் கொஞ்சம் இருந்ததா? இந்த மாதிரி ஆங்கர் ரோல் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா சரியான நேரத்துல ஆக்சலரேட் பண்ணணும், அது மிஸ் ஆனதா? நம்பர் 4 மிடில் ஆர்டர் ப்ராப்ளம். இப்போ மெயின் இஷ்யூ மிடில் ஆர்டர். டாப் ஆர்டர் இருந்ததுக்கு அப்புறம் மிடில் ஆர்டர் கேம் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா இன்டென்ட் இல்ல, பார்ட்னர்ஷிப் இல்ல, பிரஷர் கிரியேட் பண்ணவே இல்ல. இதுதான் மேட்ச் ஸ்லிப் ஆகஸ்ட் காரணம். B20 மிடில் ஆர்டர் இருக்கணும், இங்க அது டோட்டலி ஃபெயில் ஆயிடுச்சு. நம்பர் 5 இம்பாக்ட் பிளேயர் ஸ்ட்ராட்டஜி. இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணினாலும் பெரிய சேஞ்ச் எதுவும் வரல. ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் எக்ஸிகியூஷன் இல்லனா அது ஒர்க் ஆகாது. பிளேயர்ஸ் குரூஷல் ஸ்டெப் அப் பண்ணணும். பார்க்கும்போது குஜராத் டைட்டன்ஸ் எல்லாலையும் விட பிளே பண்ணாங்க. பிட்ச் அண்டர்ஸ்டாண்டிங், பேட்டிங், பிரஷர் ஹேண்ட்லிங் எல. இந்த கொலாப்ஸ்ல இருந்து டீசன்ட் டார்கெட் வரதுக்கு முக்கியமான காரணம் ருதுராஜ் தான். டஃப்பான ட்ராக்ல தான் அவரு பெஸ்ட வெளியே கொண்டு வருவாரு. கோலி ஸ்லோவா ஆடினப்ப கலாய்ச்சிங்கல்ல, இப்ப உங்க கேப்டனே அப்படிதான் ஆடிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா ருது ஆடுறது ஒரு கொலாப்ஸ்ல இருந்து டீமை சேவ் பண்றதுக்கான நாக். ஆனாலும் ஒரு வேலிடான கிரிட்டிசிசம் என்னன்னா, ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணாததுதான். நிறைய டாட் பால்ஸ் ஆடினாரு. ஒரு 20 முதல் 30 வரை ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம். மிடில் ஆர்டர்ல ஒருத்தராவது ருதுவோட நின்னு ஆடிருந்தா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா பிரேவிஸ் மற்றும் துபே 2 பேருமே சுதப்பிட்டாங்க. பிரேவிஸ் அவ்ளோ ஹைப்புக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடல. அந்த நோலுக் ஷாட் ஆடி 2 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. அவரை விட சீனியர் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, ஆனா அவரு ஆடுறது சைல்டிஷ் இருக்கு. அவர்தான் துபே. டீமோட டாப் ரெட்டெய்ன்டு பிளேயர், ஆனா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னோ எதுவுமே பண்ண முடியல. 3 டிராப் கேட்சுக்கு அப்புறமும் 22 ரன்ல அவுட் ஆகலாமா? ரஷீத் கான ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு 6 அடிச்ச உடனே ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு நினைச்சேன், ஆனா அப்புறமும் அவுட் ஆயிட்டாரு. முடிவுரை. இன்னிங்ஸ் பிரேக்ல மைக்க நீட்டுனா சூப்பரான டோட்டல் ஃபைட் பண்ணுவோம்னு பேசுறாங்க. பேசுறதுக்கும் சவால் விடுறதுக்கும் தான் சிஎஸ்கே பிளேயர்ஸ் லாயக்கு போல. செஞ்சு காட்டுங்க, அப்புறம் பேசுங்க தலை. MS தோனி, ஏதாச்சும் பண்ணுங்க தலை, இவங்களுக்கு புத்தி சொல்லி வைங்க. மறுபடியும் ஓவர்டன் ஒரு நல்ல இன்டென்ட் காட்டுனாரு. மிடில் ஆர்டரை விட லோயர் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ப்ராப்பர் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஸ்டெப் அப் பண்ண மாட்டேங்குறாங்க. சனிக்கிழமை வரைக்கும் மேட்ச் இல்ல. இந்த ஒரு வின் கிடைச்சிருந்தா ஜாலியா இருந்திருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
சிஎஸ்கே பண்ண பெரிய தப்பு என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.